நண்பா, இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீசைய முறுக்கு 2 படத்தை பற்றி இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீசைய முறுக்கோட வெற்றியை தொடர்ந்து நம்மளோட ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் மீசைய முறுக்கு 2 வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து துபாயில் உள்ள கான்செப்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட ஹர்ஷத் கானும் சேர்ந்து வந்து நடிக்க போகிறதா தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படமும் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ண ஸ்டோரியாக இருக்க போதான். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் வந்து நம்மளோட ஆதினாக்கும் அதே மாதிரி நம்மளோட ஹர்ஷத் கானுக்கும் ஆனால் ஒரு நட்போட பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான அந்த கோரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் திடீர்னு வந்து ஹர்ஷத் கான்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கதை இருக்க பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து திடீர்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை இன்ட்ரடியூஸும் பண்ணி நிறையா வந்து ப்ரொமோஷனும் துபாயில் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இந்த படத்தில் 3 ஹீரோயினி வந்து நடிக்க போகிறதாகவும் தெரியுது. கண்டிப்பாக இந்த படமும் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழாவுக்கு மீசைய முறுக்கு மாதிரி அளவுக்கு வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஹிப்ஹாப் தமிழா அவரோட மொதல் படம் வந்து அவர் ஆக்டராக வந்து மீசைய முறுக்கு தான் கொடுத்துருந்தாரு. அந்த படத்துக்கு நம்ம சுந்தர்சி அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேறு லெவல் ஹிட்டுன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து அந்த பாட்டு ஃபுல்லாக வேறு லெவலில் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. வாடிப்புல வாடியாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட இன்ட்ரோ சாங்ஸு, மீசைய முறுக்கு அந்த தீம் மியூசிக்லேருந்து எல்லாமே ஃபேவரட்டாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு கதையை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஃபன் எலமெண்ட்டோட ஒரு லவ் ஸ்டோரியை கொடுத்துருப்பாங்க. இந்த படமும் அந்த கதைக்களமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹர்ஷத் கானோட காமெடி வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆதினாவும் ஹர்ஷத் கானுங்க காம்போ எப்படி இருக்கும்? இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.